ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்போ பணம், செல்வம் வரும் வழிகள், அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வம், பணம் வரக்கூடிய வழிகளில் 10வது வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ரேகைகள் மூலமாக, ஒவ்வொரு ரேகை மூலமாகவும் பணம் வரும். அந்த பணம் வரும் வழிகளில், செல்வம் வரும் வழிகளில் 10வது வழியில் கைரேகையிலிருந்து பணம் வரும் வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை பாதை, விதியின் வழி. இன்னைக்கு விதி ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். வருமானம், பணம், முயற்சி, வசதி வாய்ப்பு, வெற்றி, இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது விதி. விதி வலிமையானது. விதி தான் சனி ரேகைன்னு சொல்றோம். அதிர்ஷ்ட ரேகை, தன ரேகை, தானி ரேகைன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையின் பாதையை முடிவு செய்யக்கூடியது விதியே. விதிதான் மிகவும் வலிமையானது. விதி ரத்த சொந்தத்தின்படி வழி வழியா வர்றது. அதனுடைய செயலின் படியும், நம்மளுடைய செயலின் படியும் கர்மான்னு சொல்லுவோம். அதனுடைய படி வரக்கூடியது சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை வாழ்க்கையினுடைய நிலையை எடுத்து காமிக்கிறது. வாழ்க்கை எவ்வாறு வாழ போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நீளமா, நம்ம கையிலேயே நீளமா இருக்கிறது பாம்பு விரல்னு சொல்லுவோம். அதான் சனி விரல். அந்த சனி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது விதி ரேகை. இந்த விதி ரேகையின் அமைப்பை பொறுத்து ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடியது. வருமானம் எவ்வாறு வரப்போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது இந்த விதி ரேகை தான். வாழ்க்கையே இந்த விதி தான். விதி இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படணும். விதி ரேகை ஒருத்தருக்கு இல்லை சார், அவர் அடுத்தவரை நம்பி, அதாவது தாய் தந்தையர் பணம் கொடுக்கணும், இல்லைன்னா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை இல்லைன்னா வருமானம் தடைப்படும். வருமானம் தேடி அதை அடுத்தவங்க வச்சிருக்கிறத வாங்கி தான் ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விதி ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து நேரா சனிமேட்டுக்கு போறது மிக சிறந்த அமைப்பு. விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இருந்துருச்சுன்னா கொடுத்து வைத்தவர்கள் நல்ல பண வசதியோடு நல்ல வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார். விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது. இது சந்திரமேடு. இதுல இருந்து விதி ரேகை இப்படி போகுது சார். நேரா போகுது. இது சந்திரமேடு. இங்க இருந்து விதி ரேகை போகுதுன்னு வச்சுக்கோ. ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லுவோம். இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து இப்படி போகுது நேரா. அவர்கள் வாக்கு வடிவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய ஜோதிடர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்கள் சொல்வது பலிக்கும். தெய்வ பக்தியில சிறந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாக்கு படிதம் உண்டாகும். இந்த மாதிரி, அதாவது சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுதான்னு பாருங்க. வாக்கு பலிதம் இருக்கும். அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க வாயை தொடர்ந்து ஏதாவது சொல்லிட்டா உடனே பழிச்சு போயிடும். இது நிறைய விஷயம் நான் நிறைய கையில பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால இந்த சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக, தெய்வ பக்தியில நல்ல பக்தி, அம்பாள் மேல அளவுக்கு அதிகமான பக்தி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வருமானம் எப்படி வரப்போகுது சார்னா, இந்த சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை சனிமேட்டுக்கு போச்சுன்னா மனைவியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. மனைவி, வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையே, அவர் வாழ்க்கை வசதி எல்லாமே மனைவி வந்த பிறகுதான் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரும். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் மனைவி வந்த பிறகு பணம் கோடி கோடியா சம்பாதிச்சு நல்லா சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி தான் இவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு, மனைவி தான் கீ கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை தரம் உயர்வதற்கு மனைவி காரணமாக இருப்பார். இந்த சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா மனைவியினால் வருமானம், மனைவியினால் சொத்து, மனைவியினால் வாழ்க்கை பாதை மனைவி வந்த பிறகு மாறி ஏற்றமும் செல்வமும் நல்ல வளத்தோடு வாழ்வார் அப்படிங்கிறத இந்த சந்திரமேட்டு விதி ரேகை உறுதி செய்து. இப்ப இந்த விதி ரேகை நல்ல கீழ இருந்து கங்கணமேட்ல இருந்து வருது சார். இப்படி இந்த ரேகை போய் இப்ப இருதய சனிமேட்டு வரைக்கும் இப்படி வருது.
வந்து நேரா இப்படி வளைஞ்சு இப்படி குருமேட்டுக்கு போயிருக்கு சார். இந்த மாதிரி குருமேட்டுக்கு போயிட்டு இதுல இருந்து ஒரு கிளற சூரிய மேட்டுக்கு போகுது சார். இவர்கள் தான் மிக பெரும் தலைவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கவர்னர், மந்திரி, இந்த மாதிரி பெரிய கேபிட்டல் சிட்டி, பெரிய தொழிலதிபர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய, மூளை அதிகமாக உள்ள மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகார பதவி, பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. தலை சிறந்த ஒரு லாயராக இருப்பதற்கு, நீதிபதி, ஒரு உயரிய பதவி, ஒரு அரசாங்க துறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இல்ல ஒரு சிஎம், பிஎம், இந்த மாதிரி உயரிய பதவியில் இருக்கணும்னா அந்த விதி ரேகை நல்லா போய் குருமேட்டுக்கு போகும். இந்த இறுதி ரேகை வரைக்கும் நேரம் வரும் சார். வந்து அப்படியே குருமேட்டுக்கு போயிடும். இந்த ரேகையிலிருந்து ஒரு இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போகும். பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் உழைப்பால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக, அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியவராக, அதன் மூலமாக புகழடையக்கூடியவராக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை பதவி வாழ்க்கையில் அவர்களுக்கு அதன் மூலமாக செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கை பாதை அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களுடைய விதி ரேகை தான் வாழ்க்கைன்னு வச்சுங்க. வாழ்க்கை ரேகை என்பது விதி ரேகையாக இருக்கிறது. இந்த விதி ரேகை இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து போகுது சார். ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை போகுது. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டோம். உங்க கையை பாருங்க எப்படி விதி ரேகை போகுது. உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கு, உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு, உங்களுடைய செல்வம் எங்கிருந்து வரும், பணம் எங்கிருந்து வரும், வேலை எங்கிருந்து வரும், வருமானம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம விதி ரேகை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். வாழ்க்கை ரேகை தான் விதி ரேகை. இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில் அவர்கள் ஒரு 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கு. அதை நம்ம இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல உபகார சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்கிட்டு படிச்சு அதன் மூலமா கூட வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளமையில கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கூட பணம் கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இன்னொன்னு சுய முயற்சியினால் நல்ல ஒரு 30 வயசுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்மனண்டான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான ரேகை, வாழ்க்கை ரேகை, விதி ரேகை என்று சொல்லக்கூடிய கர்ம ரேகை தான் சனி ரேகை. அந்த விதி ரேகை நம்ம ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போச்சுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு அரசு அதிகாரியாக, அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையினுடைய முறையை, வாழ்க்கையினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது இந்த விதி ரேகை. விதி ரேகை இல்லைன்னா வாழ்க்கையில எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப செவ்வாய் சமவெளியிலிருந்து இந்த விதி ரேகை போகுது சார். செவ்வாய் மேட்ல செவ்வாய் சமவெளி, இது செவ்வாய் சமவெளியிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு வீரம், தீரம், நல்ல முயற்சி, ஒரு நல்ல ஒரு சிறப்பான நபராக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம புத்தி ரேகையிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இறுதி ரேகையிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில 52 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலை, நல்ல பொருளாதார நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை இங்க ஒரு தீவு இருக்கு சார். விதி ரேகையில இப்படி ஒரு தீவு இருக்கு நடுப்புற. இந்த சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை 2-3 ரேகை போய் வெட்டுது. இவர்கள் பெண்களாக இருந்தால், அதாவது குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு வராங்க, அங்க கொடுமைப்படுத்துவதற்கு, இறப்பு நிகழ்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேகை சுக்கரமேட்டுல இருந்து போய் அந்த தீவை போய் வெட்டுச்சுன்னா, விதி ரேகையை வெட்டுச்சுன்னா, அந்த பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு சங்கடம், ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்து அதை தப்பிச்சு நான் சொல்ற போற காணொலி எல்லாமே மக்களுக்கு மிக எளிமையாக புரியக்கூடிய வகையிலே, உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க இந்த காணொலியை. இந்த மாதிரி பெண்கள் கையில் இருந்தா எச்சரிக்கையா இருந்துங்க. குடும்பம் நடத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த இந்த விதி ரேகையில எங்கேயாவது தீவு இருந்துன்னு வச்சுங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த வயசை கணக்கு பண்ணணும். அந்த வயதில் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். வாழ்க்கையில பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பொருளாதாரம் இன்னும் பெருசா, அவ்வளவுதான். இப்ப சனி மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார். புள்ளி சனி மேட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு இன்டு மார்க் புள்ளி இருந்ததுன்னா ஆபத்து, ஒரு இன்டு மார்க் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடுவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா பில்லி, சூனியம் இந்த மாதிரி அது மாதிரி ஒரு கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடைபெறும்.
இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. கர்மா அவர்களை தொற்றிக் கொள்ளும். இப்ப சனி மேட்ல ஒரு நட்சத்திர குறி இருக்கு சார். நட்சத்திர குறி உங்களுக்கு ஆபத்தான அமைப்பு. அவருடைய இறப்பு நல்ல முறையிலே இருக்காது. கஷ்டம் வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது என்பதை தெரிந்து நன்மையை செய்தால் நல்லது நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பா அவருடைய மரணம் ஒரு விபத்தாக, ஒரு கஷ்டப்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஒரு வளைகுறி இருக்கு சார். இந்த மாதிரி வளைகுறி சனி மேட்ல இருந்ததுன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? புலி சூனியம் செய்யறது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றது, இந்த மாதிரி இருந்தாக்க திருத்திக்கிட்டு நல்வழிப்படுத்தினா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஜெயிலுக்கு கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா தான் நான் சொல்றது. இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சிறைவாசம் செல்லாமல் தப்பிக்க வேண்டும்னா நீதி, நேர்மை, உண்மையை கடைபிடித்தால் அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். இந்த சனி மேட்ல, இந்த பாம்புகளுக்கு கீழே சனி மேட்ல ஒரு சதுர குறி இருக்கு சார். சதுரம் மிக பெரும் சிறந்த அமைப்பு. உங்களை அடுத்து யாராவது துன்புறுத்த, கொலை செய்ய கூட வரலாம். அதுல இருந்து பாதுகாப்பை குறிக்கக்கூடியது இந்த சனி மேட்ல சதுரம் இருந்தா வாழ்க்கையில பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நீங்க அதுல இருந்து தப்பிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கோணம் ஒரு ஒரு ஜோதிட நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு நல்ல ஒரு அறிகுறி. முக்கோணம் இருப்பது ஒரு ஆராய்ச்சி மனோதத்துவத்தை குறிக்கிறது. சதுரமும் முக்கோணமும் நம்ம சனி மேட்ல இருந்துதான் மிக சிறந்த அமைப்பு. வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு பாதுகாப்பை குறிக்கக்கூடியது. மிச்சம் எந்த குறி இருந்தாலும் திரிசூலம் வருதுன்னு வச்சுங்க. திரிசூலம் ஒரு நல்ல அமைப்பு. வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போகும், சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகும், சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகும். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையினுடைய பாதையை தெரிவிப்பதான் இந்த விதி ரேகையை ஒழிய வாழ்க்கையில என்ன கெடுதல் வரப்போகுது, என்ன நல்லது நடக்க போகுது. இப்போ ஒரு இடையில ஒரு விடுபடுதுன்னு வச்சுங்க. இந்த ரேகை இந்த இடத்துல ஒரு விடுபடுது. எந்த வயதில் உங்களுக்கு விடுபட்டுள்ளதோ விதி ரேகை, அந்த வயதில் கண்டிப்பாக பொருளாதார தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப விதி ரேகை கீழே இருந்து வருது சார். இப்படி புத்தி ரேகையோட நின்று போயிருது. இப்போ இந்த புத்தி ரேகையோட நின்று போச்சு. அதுக்கு மேல விதி ரேகை இல்லை சார். அப்ப அந்த வயது 29-30 வயசுல அவருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் உடம்பு சரியில்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொழைச்சிருவாரு, அது வேற விஷயம். வருமானம் தடைபடும். வருமானம் தடைபட்டு விபத்து ஏற்பட்டு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறமா இன்னொரு விதி ரேகை நடக்குன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தொழில், இன்னொரு வேலை மூலமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி எப்போ விதி ரேகை மாறுதோ அப்போது தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வருமான மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையை டிசைன் பண்றது நம்ம விதி ரேகை, கர்ம ரேகை. கர்மாங்கிறது செயல், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் சேர்த்து தான் கொஞ்சம் டிசைன் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதல்ல விதி ரேகை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். விதி, வருமானம் எவ்வாறு வரும், வாழ்க்கையில எப்படியெல்லாம் நமக்கு வருமானம் வரப்போகுது, எப்படி நம்ம வாழணும், வாழ்க்கையினுடைய முயற்சி எந்த அளவு நம்ம முயற்சி பண்ண வேண்டும், திறமை எப்படி இருக்குது, எந்த திறமையினால நீங்க வாழ்வில் உயர்வீர்கள், வருமானம் எப்படி வருங்கிறத கண்டுபிடிக்கிறது. வாழ்க்கை ரேகை தான் விதி ரேகை. அந்த விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். விதி ரேகை இல்லைன்னா கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் குறையப்படும். அவனுக்கு விதி ரேகை, விதி நல்லா இருக்கியா, நல்லா சூப்பரா இருக்கான், விதி முடிஞ்சு போச்சு, அவன் இறந்து போயிட்டாங்களாம். விதி ரேகையை வச்சு வாழ்க்கையில் ஏற்றமும் தாழ்வு, உயர்வு, தாழ்வு விதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆரம்பம் வருமானம், வருமானம் முடிவு விதி ரேகை வச்சு கண்டுபிடிக்கலாம். மரணமும் கூட, ஆயுளையும் கூட விதி ரேகை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை ரேகை விதி ரேகை என்று கூறி வாழ்க்கை எவ்வாறு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படியெல்லாம் வாழ போறோம், எப்படியெல்லாம் வருமானம் வரும், அந்த வருமானத்தை கொண்டு நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறது விதி ரேகை தான் டிசைன் பண்ணுது, முடிவு செய்து அதுக்கப்புறம் மிச்ச ரேகையில வச்சு வாழ்வாதாரம் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விதி ரேகையை வச்சு தான் ஒரு நபருடைய வாழ்க்கையில அவர் எப்படி சிஎம்மா இருப்பாரா, பிஎம்மா இருப்பாரா, மக்களுக்கு சேவை செய்வாரா, இல்ல அவர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரா, இல்ல விதி ரேகை ஒருத்தருக்கு சுத்தமா இல்லை சார். விதி ரேகையே இல்லை. இந்த விதி ரேகை சுத்தமா இல்லை. இவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில கஷ்டம் தொடரும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுவார். இல்லைன்னா அவருடைய முன்னோர்கள் சொத்து வச்ச
சொத்து சம்பாதிக்கிறது. இந்த மனைவி வந்த பிறகு மனைவி கீழே நல்ல யோகம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு சாப்பிடணும். விதி ரேகை இல்லை என்றால் கஷ்டம் தான். மிச்ச ரேகை எது இருந்தாலும் விதிதான் வாழ்வை ஆதாரம், வாழ்க்கை பாதை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.